அன்பு இதயங்களே, காலை வணக்கம். நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கிறீங்க. ஓகே. நேற்று ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்தேன். ஒரு ஆம்புலன்ஸ் ஆஸ்பத்திரியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் வேகமாக செல்ல முடியவில்லை. நெருக்கடியான டிராஃபிக் ஜாம். அவன் சைலண்ட் ஆக்ஷனில் இருக்கான். வை 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 அவன் சத்து தான் போட்டுக்கிறான். டிராஃபிக் ஜாமில் யாரும் ஒதுங்கி அவனுக்கு வழி கொடுக்க முடியல. எல்லோருக்கும் அவனுக்கு முதலில் அவருக்கு வழிவிட வேண்டும் என்ற எண்ணம் தான் ஒவ்வொரு வாகனத்து டிரைவர்களுக்கு மனசில் இருக்குது. ஆனால் ஒதுங்க முடியல. காரணம் நெருக்கடியான டிராஃபிக். அந்த ஆம்புலன்ஸு ஒய் 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 நான் சதம் போடுறதுலேயே உள்ள இருக்கிற பேஷண்ட்டு இன்னும் அதிக துன்பத்தில் ஆயிடும் மாதிரி தெரியுது. அதனால் நான் யோசித்தேன், அது என்னுடைய சுய சிந்தனை இல்லை. நான் மேல்நாட்டிலெல்லாம் பயணம் செய்திருக்கிறேன், தங்கியிருக்கிறேன். குறிப்பாக ஆஸ்திரேலியாவில். அங்கெல்லாம் ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருக்குது. அவங்க யாருக்கான அவசர ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ஹெலிகாப்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணால் உடனே அவங்க ஹெலிகாப்டர் அனுப்புகிறாங்க. ஹெலிகாப்டர் அனுப்பி சில நிமிடங்களுக்குள் அந்த ஹெலிகாப்டர் அந்த பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு அந்த பேஷண்ட்டை வாகனத்தில் அந்த ஹெலிகாப்டரில் ஏற்றுக்கின்னு இன்னும் சில நிமிடங்களுக்குள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு உடனே சிகிச்சை ஆரம்பிக்கிறாங்க. அவன் நல்ல மாதிரியாக உடல் நலம் பெறுகிறான். நமது நாடு வளர்ந்து கொண்டு வருகிறது. அதனால் குறிப்பாக சில பெரிய பெரிய ஆஸ்பத்திரி, மருத்துவ சாலை, சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல், இன்னும் நிறையா இருக்குது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்கள்லாம். இவங்கெல்லாம் இந்த ஹெலிகாப்டர் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினா ஆரம்பத்தில் சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்களை சரி செய்து கொண்டு ஹெலிகாப்டர் மூலயமா இந்த நோயாளிகளை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தால் அவங்க நலன் பெறுவார்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எங்கே போய் நிற்கிறது, எங்கே வந்து ஏற்கிறது, இதுக்கெல்லாம் இடைஞ்சல் இருக்குதுன்னா அதுக்கு அதுக்கு பிளானர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எப்படி ஹாஸ்பிட்டலில் ஒரு இடத்த அந்த ஹெலிகாப்டர் நிற்கிறதுக்கோ, இல்லை குறிப்பிட்ட சில இடத்துக்கு ஹெலிகாப்டர் போய் அங்கே இருக்கிறதுக்கோ, பேஷண்ட் அங்கேருந்து நியரஸ்ட் பிளேஸ்க்கு அவங்க வந்து ஹெலிகாப்டரில் ஏறி வந்துடலாம். எல்லாம் ஒரு வேளை கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கலாம்.
வசதி உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் பெரிய பெரிய மருத்துவர்கள் ஆஸ்பத்திரியோ சிகிச்சைச்சாலையோ சில ஸ்பெஷல் கேஸாக இருந்தால் ஃப்ரீயாக கூட அவங்க கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்து அவனுக்கு சிகிச்சை செய்யலாம். அது அவங்க செய்கிற சேவையில், ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் செய்கிற சேவையில் இந்த இனாமாக ஃப்ரீயாக சில கேஸுகளை கொண்டாந்து அவங்கள சுகப்படுத்தலாம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கடவுளை அவங்கள இன்னும் மேன்மையாக ஆசீர்வதிக்குவார் என்னோட எண்ணம். நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க சார். அது நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா கஷ்டம் சொல்லாதீங்க. மேல் நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் அந்த நிலைமை இருக்கிறது. ஹெலிகாப்டர் சர்வீஸ், டிராஃபிக் ப்ராப்ளமே இருக்காது. அங்கேருந்து எடுத்துன்னு நேராக ஷார்ட்கட், பாயிண்ட் டு பாயிண்ட். ரோட்டில் வந்தால் இடைஞ்சல், டிராஃபிக்கு, இந்த ரோட்டில் போய் அந்த ரோட்டில் போயிட்டு வரத்துக்குள்ள பேஷண்ட் அவுட்டு, இதில் நோ டவுட்டு. ஓகே அன்பர்களே, வணக்கம்.